most requested video தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். while எப்ப யூஸ் பண்றது and when எப்ப யூஸ் பண்றதுன்னு சொல்லி. But I hope at the end of the video you'll have a clear idea where should you use when and where should you use while அப்படின்னு சொல்லி. So without any delay we shall get started. Actually இந்த whenனையும் whileயும் பாத்தீங்கன்னா கனெக்டரா யூஸ் பண்ணலாம். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. அப்படின்னா கிளாஸ்னா என்ன, அதை படிச்சா நம்மளுக்கு மீனிங் தரும். ஸோ அப்படி இருக்கிறத கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் வாஸ் ரெய்னிங், முழு வாக்கியம். அப்போ இது ஒரு கிளாஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கான ஒரு வேர்ப் இருக்கும். அதே மாதிரி ஐ வாஸ் பிளேயிங், ஐ சப்ஜெக்ட் வாஸ் பிளேயிங் வேர்ப். இப்போ இதுவும் நம்மளுக்கு படிச்சா புரியுது. அப்போ இதுவும் ஒரு கிளாஸ், இதுக்கு சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் மீனிங் தருது. இப்படி ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் when and while. பட் என்ன அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். whileன்றது ரெண்டு கண்டினியூவஸ் கிளாஸஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, கண்டினியூவஸ் ஆக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்தது. இட் ரெயின். இப்போ it rained, மழை பெய்தது. கரெக்டா? அப்ப இது சிம்பிள் பாஸ்ட். இதே it was raining அப்படின்னா மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போ இது ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன். அப்போ ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷனையும் இன்னொன்னு பாருங்க, I was playing, I played, I played அப்படின்னா அது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? பிளேடுன்றது. இதே இது ஐ வாஸ் பிளேயிங்னா நான் விளையாண்டு கொண்டிருந்தேன். அப்போ இது ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன். அப்போ ரெண்டு கண்டினியூவஸ் ஆக்ஷனை கனெக்ட் பண்றதுக்கு while நம்ம யூஸ் பண்றோம். ரைட்? அண்ட் சிமிலர்லி இங்க வாங்க, ரெண்டு சிங்கிள் ஆக்ஷன்ஸை கண்டினியூவஸ் ஆக்ஷன்ஸா இல்லாம ரெண்டு சிங்கிள் ஆக்ஷன்ஸை கனெக்ட் பண்றதுக்கு இந்த when யூஸ் பண்ணலாம். அதாவது சிம்பிள். இங்க பாருங்களேன், ஐ வில் கம். ஓகே, நான் வருவேன். ரைட்? ஸோ இங்கே ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு கண்டினியூவஸ் ஃபார்ம் கிடையாது. ஐ வில் பி கமிங், நான் வந்து நாளைக்கு நேரம் வந்து கொண்டே இருப்பேன். ஸோ அப்படி இல்லை, அது கிடையாது. அதாவது கண்டினியூவஸ் ஆக்ஷன் கிடையாது. நான் வருவேன், அப்போ ஒரு சிங்கிள் ஆக்ஷன் டினோட் பண்ணுது. அப்போ ஒரு சிங்கிள் ஆக்ஷனையும் when you reach the station, இப்போ ரீச்ன்றது என்னது? எஸ், it is not a continuous form. reaching அப்படினா தான் continuous form, right? அப்ப reachன்றது it is not a continuous form. அப்போ இந்த மாதிரி ரெண்டு சிங்கிள் ஆக்ஷன்ஸை கனெக்ட் பண்றதற்கு when அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதா மேஜர் டிஃபரன்ஸ்? while ரெண்டு கண்டினியூவஸ் ஆக்ஷனை கனெக்ட் பண்றதுக்கும் when அப்படின்றது ரெண்டு சிங்கிள் ஆக்ஷன்ஸை கனெக்ட் பண்றதற்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வென்னை நிறைய கண்டிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களே, ஏஜ் அண்ட் பீரியட் ஆஃப் லைஃப். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்கிறதுக்கு இந்த வென்னை யூஸ் பண்ணலாம். when I was a kid I visited தாஜ்மஹால். நான் குழந்தையாக இருந்த பொழுது தாஜ்மஹாலை விசிட் பண்ணேன். நான் தாஜ்மஹால் போய் பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இது இந்த இடத்துல when எதை குறிக்குது? எஸ், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை குறிக்குது. ரைட்? புரிஞ்சுதா? எஸ். அப்போ when ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிறதற்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் தி அதர். இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்ஷன் நடந்தால் அடுத்து உடனடியாக இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்றப்ப அதை கனெக்ட் பண்ணுறதற்கும் when யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he came out when the phone rang. இப்போ இங்கே நல்லா பாருங்க, ஃபோன் அடிச்சது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். உடனடியாக அவன் வெளில வந்தது அடுத்த ஆக்ஷன். அப்போ ஒரு ஆக்ஷன் நடந்து முடிக்க உடனடியாக இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்றப்ப அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதற்கும் when யூஸ் பண்ணலாம். he came out when the phone rang. அப்போ அவன் எப்போ வந்தான்னா ஃபோன் அடிச்ச உடனே அவன் வந்தான். அப்போ ரெண்டு ஆக்ஷன் உடனடியாக ஒரு ஆக்ஷன் நடந்து முடிக்க உடனடியாக இன்னொரு ஆக்ஷன் நடக்குதுன்றப்பையும் when யூஸ் பண்ணலாம். while பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டினியூவஸ் ஆக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி when பார்த்தீங்க அப்படின்னா
2 சிங்கிள் ஆக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஏஜ் ஒரு பீரியட் ஆஃப் டைமை குறிக்கிறதுக்கு, ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா, அப்பையும் யூஸ் பண்ணலாம். வெண்ண ஸோ கீழே ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டெலிகிராம் சேனல் இங்கிலீஷ் வித் ரீனாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டடான கான்டென்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன்.